ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் வச்சு ஒரு பட்டர் முறுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் போதுங்க, குயிக்காக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் 1/2 கப் அளவுக்கு அவல் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, அவல் வந்து ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து உடைச்சோம்னா நல்லா உடைக்க வருது பாருங்க. இப்போ இதில் நான் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல வச்சிருக்கேன். அதை போட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். லைட்டாக சூடேறினா போதும். இப்போ இது ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அவல் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். மாவு நமக்கு இது ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நான் அவல் எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன். எந்த அரிசி மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கினது, வீட்டில் அரைச்சது, இடியாப்ப மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமம். இப்போ இது நல்லா முதல்ல கலந்து விட்டுடலாம். உப்புலாம் நமக்கு ஈவனா மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, மாவு நல்லா சாஃப்டா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி ஸ்டார் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மாவு எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ பாருங்க, கடையில் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். நிறைய புளியாம எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி புளிஞ்சு விட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமா இருக்கட்டும். இப்போ திருப்பி விட்டுறலாம். எடுத்துடலாம். பாருங்க, நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வந்திருக்கு. சூப்பரான கிறிஸ்பான அவல் பட்டர் முறுக்கு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.